بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் இணை கற்பிக்கிற பெண்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய 221 பக்ராவுல 221வது வசனத்தையும் அது தொடர்பான சில விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், இணை கற்பிக்கிற பெண்களை மணக்கக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதக்காரர்களை மணக்கலாம், வேதம் கொடுக்கப்பட்டவர்களை மணக்கலாம் என்றும் அல்லாஹ் என்ன செய்யலாம் 5 வசனத்தில் சொல்கிறான். அதிலிருந்து இதை விதிவிலக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யூத கிறிஸ்தவர்கள் இணை கற்பிக்கிறார்கள் என்பது பல இடங்கள்ல அல்லாவே சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு அவங்க பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளலாம் என்று அனுமதிக்கவும் செய்யலாம். அப்ப அதுல இருந்து அல்லா விதிவிலக்கு கொடுக்கலாம். முஷ்ரிக் என்பதுல இருந்து வேதத்தின்படி இருக்கக்கூடிய வேதத்தை நம்புவவங்களா இருந்தாங்கன்னா அவங்க விதிவிலக்கு. எந்த விஷயத்துக்கு விதிவிலக்கு என்றால் 2 விஷயத்துக்கு விதிவிலக்கு. ஒன்று, அவங்களுடைய உணவுகளை சாப்பிடலாம் என்பதற்கு ஒரு விதிவிலக்கு, அவங்க வீட்டில் சம்பந்தம் பண்ணிக்கலாம் என்ற ஒரு விதிவிலக்கு. இந்த 2 விதிவிலக்கு இருக்கிறது. இந்த விதிவிலக்கின் காரணமாக அவங்க இணை கற்பிக்கலன்னு வராது, அவங்க செய்யற செயல் இஸ்லாத்துக்கு உட்பட்டது என்று வராது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அதை அனுமதிச்சுட்டான். அவன் அனுமதித்த பிறகு நம்ம அதுல மாற்று கருத்து கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த இடத்துல இதை சொல்லும் பொழுது, அப்படியானால் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இணை கற்பிக்கிற காரியங்களை செய்கிறார்களே அவர்களை பற்றிய நிலைப்பாடு என்ன? முஸ்லிமா இருக்கிறாங்க, ஒரு இறந்து போன ஒருத்தர் என்ன செய்யறாங்க, இறைவன் நிலையில வைத்து பிரார்த்திக்கிறார்கள், அவங்கள்ட்ட போய் நேர்ச்சி செய்கிறார்கள், அங்க போய் என்ன செய்யறாங்க, அவங்க அடக்க சிரத்துல போய் சஜிதா செய்கிறார்கள். இது மாதிரியான வகையில இணை கற்பிக்கும் மக்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி மதுஹபை பின்பற்றினா கூட ஒரு கட்டத்தில் இணை கற்பித்தல் அது வந்துடும். அதாவது அவங்க குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பினால் அது அறியாமையா போகும். குர்ஆனை சில இடத்துல இமாம் சொன்னதான் கேட்பேன் அப்படின்னு மதகத்தில் இருப்பாரு, ஆனால் அவர் இணை கற்பிக்க தான் செய்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அதே மாதிரி பில்லி சூனியம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி மாதிரி உள்ள ஒரு விஷயம், அதை ஒரு சூனியக்காரனுக்கு ஏழும் என்று நினைப்பார்களே, ஆனால் அது ஒரு வகையில இணை கற்பித்தல தான் வருகிறது. ஆனா அதை நம்புறவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது? அவங்க வீட்டு பெண்களை முடிக்கலாமா, காண்மானம் முடிக்கலாமா அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா, இந்த திருமண விஷயத்திற்கு சரியான பார்வை என்னவா இருக்குன்னு கேட்டா, வேலைக்காரர்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அதுக்குள்ள இவர்கள் அடங்குவார்கள். இவங்க வேலைக்காரர்கள் தானே. வேலைக்காரர்கள் அன்னைக்கு இவங்க திருத்தவர்கள் தான் வேலைக்காரர் சொல்லப்பட்டாம, அது இன்றைக்கு வேதமுடையவர்கள் என்பது குர்ஆன் வேதம் தானே. அப்ப வேலைக்காரர்கள் என்பதில் குர்ஆன வேதமா நம்புறான். அவங்க நம்புற மாதிரியே மறுமை சபாத்து மற்ற எல்லாத்தையுமே அவனு விசாரணை எல்லாத்தையுமே நம்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர்மார் வருவாங்கன்னு நம்புறான். கபருட வாழ்க்கையை நம்புறான். சில கொள்கைகளை தப்பா புரிந்து கொண்டு என்ன செய்யறான், ஈசா நபியை பற்றி அவங்க நம்புற மாதிரி இவன் சில பெரியார்களை பற்றி இவன் தப்பா நம்புறான். அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது, இந்த கல்யாண விஷயத்திலையும் அவங்க அடுத்தவை உண்ணுகிற விஷயத்திலையும் இவங்களையும் வேலைக்காரர்கள் பற்றியெல்லாம் சேர்க்கணும். கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வது, எதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறோம் நம்ம மனசு ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, அவர்களை திருமணம் செய்வதன் மூலமாக நம்ம ஷிர்கான விஷயங்களை நம்ம ஆதரிக்கிறதாயிரும், சப்போர்ட் பண்ணதாயிரும். ஒரு வேலைக்கார பெண்ணை கல்யாணம் பண்றோம்னு வைங்க,
அந்த வேலைக்கார பெண்ணு அவருடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கு? சிறுக்கான பிற விஷயங்கள் செய்வாங்க. நம்ம வீட்டில் இருந்து செய்வாங்க, நமக்கு மனைவியா இருந்து கொண்டு அது செய்வாங்க. அப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் அல்ல என்ன செய்யறான், அதை அனுமதிக்கலாம், கல்யாணம் பண்றது அனுமதிக்கலாம். அந்த மாதிரிதான் இவங்க அது செஞ்சா கூட கல்யாண விஷயத்தை பாதிக்குமா என்றால், இந்த வேலைக்காரர்களுடைய இடத்தில் இவர்களை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவைன்னா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, கல்யாணம் பண்ணுவதற்கு அந்த மோமின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது நமக்கு போகும். ஷிர்க்கு தான் வைக்கிறாங்க. ஷிர்க்கு வச்சாம அவங்க அல்லாஹ் ரசூல் நம்புற ஒரு விஷயத்துல மோமின்க இடத்துல இருக்கிற காரணத்தினாலேயே அகல கிதாபுக்கு மேல இருக்கிறாங்க. அகல கிதாபையே கல்யாணம் பண்ணலாங்கும் போது இவங்க அகல கிதாபுக்கு மேல் நிலையில குரானை ஏற்றுக்கிறாங்கல்ல, குரானை ஏற்றுக்கிறாங்க, முகமது நபி ஏற்றுக்கிறாங்கிற வகையில இவங்க யூத கிறிஸ்தவ அந்த வேலைக்காரங்களை விட ஒரு மேல இருக்கிறாங்க. அதனால அவங்க ஷிர்க் வைக்கிறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க என்ற ஒரு காரணத்தை வைத்து திருமணத்திற்கும் அறுத்ததை சாப்பிடுவதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தடை போடுவது சரியில்லை. ஏன் அதை சரி போடுறாங்க, சரின்னு காண்றாங்கன்னு கேட்டா, அந்த கொள்கை பிடிப்பை காட்டுவதற்கு அந்த இவனு சொன்னார்ல, வேலைக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம் நல்லா அனுமதிச்சிருக்கிறான். அவன் பண்றாரு, அல்லாவுக்கு ஈசா மகன் சொல்றாங்க, அதுக்கு மிஞ்சின சிறுக்கு என்ன இருக்குது, எப்படி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டார். அத கொள்கை சார்ந்த அடிப்படையில் அந்த கேள்வி சரிதான். ஆனா அல்லாவுடைய வசனத்தை கட்டுப்படுங்கிற வகையில அவருடைய வாதம் சரியில்லை. ஏன்னு கேட்டா அல்லாவை பெருசா எடுத்துக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை இப்னு உமருடைய சொல்லமை ஏத்துக்கல. அதே மாதிரி இப்னு உமருடைய மனப்பான்மையில் இருக்கிற நம்ம தௌஹீதில் உள்ள சகோதரர்கள் இந்த மாதிரி மரபோதையை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆயுத கல்யாணம் பண்ணக்கூடாது, சலப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்வார்களே. ஆனால் அதுக்கு என்ன ஆதாரம்? கல்யாணம் பண்ணுவதற்கு ஷிர்க் வைக்கிறவர்களே கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஆதாரம் கொண்டாந்து காட்டுவாங்க. அதுதான் இந்த அகல கிதாபுக்கு எல்லா விவரை கொடுத்துட்டாங்க, ஷிர்க் வைக்க கூடாதுதான். ஆனாலும் வேலைக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு விவரத்தை கொடுத்து விட்டான் என்பது கண்டிப்பாக அந்த வேலைக்காரர்கள் என்பதுல இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம் பெயர் வாங்கி முஸ்லீமா இருந்தால் கூட அவர்கள் அடங்குவார்கள். அவங்க குரான்கிற வேதத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி தௌராத் இன்ஜீல் மாத்தி திருத்தன வேதம் அதெல்லாம், இது ஒரிஜினலான வேதம் குரான் என்பது. அப்ப அதை விட பல மடங்கு மேலான நிலையில் தான் இவங்க இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் என்ன கவனத்தில் வைக்கணும்னு கேட்டா, அந்த ஈமானை குஃப்ராக்கிடக்கூடாது. நம்ம போய் எங்களை கல்யாணம் பண்ணுவதால் நம்ம தடுமாறிடுவோம், நம்மள அந்த கொள்கைக்கு போயிடுவோம், நம்மள அந்த கொள்கையில காத்துக்கொள்ள முடியாது என்று யார் அஞ்சுகிறாரோ அவர் தவிர்க்கணும். கல்யாணம் பண்றது தடைன்னு சொல்ல இயலாது. இருந்தாலும் நீ என்ன செய்யணும், நீ திருமணம் செய்ய போது மனைவி தர்காவுக்கு போற ஒரு மனைவியாக இருந்தால், கணவன் தர்காவுக்கு போற கணவனாக இருந்தால், அது கட்டுப்பட்டு நீயும் போயிடுவாயாக இருந்தால், உறுதிப்பாடு கம்மியாக இருந்தால் அங்கேயே கல்யாணம் பண்ற, உன்னைய நீ அழிச்சுக்க கூடாது இல்லையா? அது அந்த மாதிரி ஸ்டடியாக இருக்கிற ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. அப்படி இல்லைன்னா எப்படி வேலைக்காரர் விஷயத்துல நம்ம தவிர்த்து கொள்றது நல்லதுன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி தான் முஸ்லிமா இருந்து கொண்டு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் என்ன செய்யணும், அதையும் தவிர்த்து கொள்வதுதான் அது சரியான ஒரு முறை. இது அவங்க சம்பந்தப்பட்ட. அது போக புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கு, கல்யாணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் 5090வது ஹதீஸ். அது என்ன வருதுன்னு கேட்டா, துன்கஹுல் மர்அத்துல் அர்பஈன், 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார். அது என்ன 4 நோக்கம் என்றால், லிமாலிஹா அவரது செல்வத்திற்காக, ஒரு ஹசபிஹா அவருடைய பாரம்பரியம், ராயல் ஃபேமிலிங்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்காக வேண்டி, ஒரு ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக வேண்டி, ஒரு தீனிகா அவருடைய நன்னடத்தை மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த 4 நோக்கத்திற்கு உலகத்தில் திருமணம் செய்யப்படுகிறது. நீ தீன் உடையவர்களை மணந்து வெற்றி பெற்றுக்கொள். அப்ப தீன் உடையவை தேர்ந்தெடுப்பது வெற்றிக்கு நல்லதுன்னு அடிப்படையில் இருக்கே தவிர அது கூடாது எடுத்துக்கொள்ள. நீங்க திருமணம் செய்வதில் கோட்பாடு எல்லாம் கரெக்டா உள்ளதை தேர்ந்தெடுக்கிறதில் தான் வெற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் அனுமதி இருக்குதா என்று கேட்டால் அனுமதி இருக்குது. என்ன கேட்டால் அந்த அகல கிதாபுக்கு அனுமதிப்பதை வைத்து அகல கிதாபுகள் ஷிர்க்குதான் வைக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருந்தும் கூட கல்யாண விஷயத்துக்கும் அந்த அறுத்த உணவுகளை உண்பதற்கும்
அல்லாஹ் என்ன செய்யல அந்த விதியை இறுக்கமாக்காம அதை கொஞ்சம் தளர்வா வச்சிருக்கிறான் என்ற அடிப்படையில இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரையானால் தப்ப தகுதி மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கிடைக்கலன்னா கொஞ்சம் நெருக்கமா உள்ள ஒரு வேற ஒரு இதுல கூட திருமணம் நம்ம சரியா இருப்போம் என்று இருந்தால் அந்த மாதிரி இருப்போம் என்றால் அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. அதை விளைவிக்கணும் இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த வசனம் இப்ப வந்து 222வது வசனத்தை பார்க்க போறோம். நபியே உம்மிடத்தில் கேட்கிறார்கள், மேலும் கேட்கிறார்கள். அனில் மஹீலி, மஹீல் என்றால் ஹைல்ங்கிறாங்க மாதவிடாய். இந்த மாதவிடாய் என்பதற்கு வந்து ஹால என்ற சொல்லுடைய வந்து மஸ்தர் ஹைலுங்கிறாங்கல்ல, ஹைல் என்பது மஸ்தர் போறதுதான், மஹீல் என்பது அதுக்கு மஸ்தர் தான். 33 அடிப்படையில் அதுக்கு அந்த மஸ்தர் வருங்கிறோம்ல 3 எழுத்து சொல்லுக்கு அந்த வகையில உள்ளது. மஹீல் என்றால் மாதவிடாய். ஹைல் என்ற வார்த்தையை கொண்டும் சொல்வார்கள். மஃபீல் என்ற வார்த்தையில அதாவது மஹீல் என்ற வசன்லையும் என்ன செய்வாங்க, அதனுடைய மஸ்தரை சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மாதவிடாயை பத்தி கேட்கிறாங்க. மாதவிடாயை பத்தி கேட்கிறாங்கன்னா அதனுடைய எதை பத்தி கேட்டிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் மாதவிடாயை பத்தி வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுல மார்க்கம் பண்ணத்தானே கேட்டிருப்பாங்க. மாதவிடாய் சம்பந்தமாக அது எதனால் வருகிறது, ஏன் வருகிறது, விஞ்ஞானத்தை கேட்டிருப்பாங்க. அதை கேட்க மாட்டாங்க. எதை கேட்டிருப்பாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்ம மாதவிடாய் நேரத்துல வந்து குடும்பம் நடத்தலாமா, இல்லற வாழ்க்கையை தொடரலாமா, அந்த மாதிரியான விஷயம்தான் அவங்க கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த வசனத்திற்கு விளக்கமாக நபிகள் நான் எதற்காக இந்த வசனம் இறங்குச்சு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாதான் இந்த ஆயத்தை சரியா புரிஞ்சுக்கிற இடம். எதுக்காக இறங்குச்சுன்னு சொன்னா யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா இதா ஆலத்தில் மரத்துதியும் வாக்கிடுவா, அவங்களுடைய ஒரு பெண் வந்து மாதவிடாய் ஆகிட்டாள் என்று சொன்னால் அவளோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள், கூட சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். உலக ஜாமியோ உணவில் புயூத்தி வீடுகளில் அவங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த ஒரு நிலையில யூதர்கள் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு பார்த்தா யூதர்கள் வந்து மாதவிடாய் பெண்களை இப்படி நடத்துறத சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அப்ப அவங்க இப்படித்தான் நம்மளும் நடந்து வரணுமா, யூதர்கள் வேலைக்காரங்க தானே, அவங்க நடத்துற மாதிரி தான் நம்மளும் மாதவிடாய் நேரத்தில் நடந்து கொள்ளணுமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுதுதான் அன்ஸலல்லாஹு தஆலா வஸல்லமுக்கு அனில் மஹீல் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இறக்கின உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஸ்னவுக்குள்ள ஷைஇன் இல்ல நிக்காஹ். நிக்காஹ்னா கல்யாணம்னு அர்த்தம் இருக்குது, உடலுறவு கொள்ளுதல்ங்கிற அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல கல்யாணம் கிடையாது, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா இஸ்னவுக்குள்ள ஷைஇன் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள், இல்ல நிக்காஹ் நிக்காஹை தவிர உடலுறவு தவிர மாதவிடாய் நேரத்துல அவங்களோட சேர்ந்து படுத்துக்கலாம், அவங்க சமைச்சதை சாப்பிடலாம், அவங்களுக்கு ஊட்டி விடலாம், அவங்க தலையில மணியில தலை வச்சு கூட படுத்துக்கலாம். எந்த ஒரு வகையில அவங்களை ஒதுக்க தேவை, அவங்க எல்லா வேலையும் பார்க்க சொல்லலாம், எந்த வகையிலும் அவங்களை ஒதுக்க கூடாது, எல்லாத்தையும் எப்பவும் போலத்தான் இருந்துக்கிறேன்னு இல்லைன்னுக்காக இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதை தவிர மற்ற அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா இந்த யூதர்கள் என்ன மாதிரி நடத்தினாங்கன்றது இதுல வந்து முழுசா இல்ல, ஹதீஸ்ல வந்து சேர்த்துக்கிற மாட்டாங்கிற அளவுக்கு தான் இருக்கிறது. ஆனா அவங்க நடத்தின வீதம் இந்த யூத சமுதாயம், இந்த பைபிளை நம்பக்கூடிய அந்த சமுதாயம் பெண்களை எந்த மாதிரி நடத்தினார்கள். இப்ப நமக்கு பாடம் நடத்துறாங்க, முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க பாடம் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால அவங்களுடைய வேதங்கள்ல இதை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதல் தகவலுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் தொடர்ச்சியா போகலாம். வேதம் என்று சொன்னால் அவங்களுடைய பழைய ஏற்பாடுல வந்து லேவியர் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்குது. அந்த ஆகமத்துல இந்த மாதவிடாய் நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு சில ஒழுங்குகளை அந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம இதுதான் பைபிள்ங்கிற புஸ்தகத்துல அது மேற்கோள் காட்டி அப்படியே அந்த வசனங்கள்லாம் எடுத்து நம்ம போட்டுருவோம். நீங்க பைபிளையும் நிறைய எடுத்துக்கலாம். அது கிடைக்கலன்னு சொன்னா உங்களுக்கு இதுதான் பைபிள்னு ஒரு புஸ்தகம் நம்ம எழுதியிருக்கிறோம். அது 25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புத்தகம் நம்ம onlinepj.in என்ற வெப்சைட்லையும் onlinepj.co.in
என்ற ஒரு வெப்சைட்லையும் ஒரு நூலை பார்க்கலாம். அதை நீங்க பார்த்துக்கிறேன், நான் வாசிக்கிறேன். சூரகஸ்திரினா மாதவிடாய்க்காரி தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊழலின் நிமித்தம், சரீரத்தில் உள்ள உதிர ஊழல் இரத்த ஊழலின் காரணமாக 7 நாள் விளக்கமா இருக்க வேண்டும். 7 நாள் விலகி இருக்கணுமா? எப்படி விலகணும்னா, அவளை தொடுகிற எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுள்ளவனா இருப்பான். மாதவிடாய் தொட்டான் வைங்க, சாயந்தரம் வரைக்கும் அவன் தீட்டு. அவள் விளக்கமாக இருக்கையில் எதன் மேல் படுத்துக் கொள்கிறாரோ, எதன் மேல் உட்கார்கிறாரோ அதெல்லாம் தீட்டு. ஒரு படுக்கையில படுத்துட்டான்னு வைங்க, அது தீட்டான பொருள், அது யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டான்னு வைங்க, மாதவிடாய் நேரத்துல, அந்த உட்கார்ந்த சேரா இருந்தாலும் சரி, ஒரு துணியா இருந்தாலும் சரி, வீட்டா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீட்டு. அவள் படுக்கையை தொடுகிற எவனும் தன் வஸ்திரங்களை தண்ணீரில் துவைத்து மூட வேண்டும். அவள் படுத்த படுக்கையை தொட்டான்னு வைங்க, இவன் தீட்டாயிடுவான். அதுக்காக என்ன சொன்னா, குளிக்கணுமா, உனக்கு வஸ்திரம் நினைத்து மூட வேண்டும். 3 நாளும் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுள்ளவனா இருப்பான். அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகியும் தொட்டவன். படுக்கையை தொட்டவன் மட்டும் இல்ல, அவள் படுக்கையில் இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளை தொட்டுவிட்டான், அவன் தீட்டாயிடுவான். இவ்வளவுக்கு இந்த பெண்களை, மாதவிடாய் பெண்கள்ங்கிற வகையில இவ்வளவு கேவலமாக நடத்தி இருக்கிறார்கள் பாருங்க. அதாவது அவள் படுக்கையின் மேலாகினும், படுக்கை மேலாகினும் சரி, அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகினும், மனைந்தா அது உட்கார்ற பலகை இருக்கின்றது, அதன் மேலாகினும் இருந்த எதையாகினும் தொட்டவன், அது இருந்த எதையாகவும் தொட்டு விட்டான் என்று சொன்னால் சாயங்காலம் மட்டும் தீட்டுள்ளவனாக இருப்பான். ஒருவன் அவரோடு படுத்து கொண்டு, அவள் தீட்டு அவன் மேல் பட்டதுன்னா, அவரோடு படுத்துக்கிட்டா அவருடைய தீட்டு மேல பட்டுருச்சு அப்படின்னா 7 நாளைக்கு வந்துட்டா இருப்பான். மாதவிடாய் சேர்ந்து படுக்கிறான், படுக்கும்போது அந்த அவருடைய ரத்தம் இவன் மேல பட்டுச்சுன்னு சொன்னா 7 நாளைக்கு இவன் தீட்டாயிருவான். அவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டு பெறும் அப்படின்னு சொல்லி லேவியர் ஆகமத்துல 15வது அதிகாரத்துல 19 24 வரைக்கும் வரிசையா இந்த டாபிக் தான் சொல்லப்படுது. அப்ப மாதவிடாயின் காரணமாக இந்த பெண்களை எந்த மாதிரி நடத்தினார்கள் என்பது இந்த பைபிள்ல உங்களுக்கு லேவியர் ஆகமத்துல நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அதான் இதெல்லாம் பார்த்துதான் கேட்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களை ஒதுக்கி வச்சுக்கிறாங்கள, நமக்கு அப்படிதான் சட்டமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப இந்த வசனம் திருப்பி வசனத்துக்கு வாங்க. அதாவது அனில் மகை, மாதவிடாய் குறித்து உங்களிடத்துல கேட்கிறார்கள். அப்ப என்ன கேட்கிறாங்க, எதை பத்தி கேட்கிறாங்க? யூதர்கள் மாதவிடாய் நேரத்துல பெண்களை முற்றாக ஒதுக்கி வைக்கிறார்களே, அது பற்றி கேட்கிறார்கள். அது பற்றி என்ன கேட்டிருப்பாங்க, நம்ம ஒதுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னான், ஒரு தக்கரபூகுன்ன, அவங்களை நீங்கள் நெருங்காதீர்கள், ஹத்தா எத்துகுர்ன, அவங்க தூய்மையாகும் வரை நீங்கள் நெருங்காதீங்க. தூய்மையாக வரை நெருங்காதீங்கன்னா தொடாதீங்க அந்த அர்த்தத்துல இல்லை. ஏன்னா ரசூல்லா அந்த ஹதீஸ்ல நாங்க எடுத்துக்காட்டின ஹதீஸ் இருக்குல்ல, அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, தூய்மையாகிறது என்பதற்கு அர்த்தம், நெருங்காதீர்கள் என்பதற்கு அர்த்தம் உடலுறவு கொள்ளாதீர்கள் தான். நெருங்காதீர்கள்னா கிட்ட போய் உட்கார்றதை எடுத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல நெருங்காதீர்கள் எதை சொல்லுது என்று கேட்டா, உடலுறவு கொள்வதைத்தான் சொல்லுகிறது என்று நபி அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இஸ்னவுக்குள்ள செய்யும் இல்ல நிக்காக தவிர மற்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிறங்க அப்படிங்கிறதுனால, அப்ப நெருங்காதீர்கள் உலா தக்கரபூகுன்ன, அவர்களை நெருங்காதீர்கள்ன்றதுல நெருங்காதீர்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, உடலுறவு கொள்வதற்காக நெருங்காதீர்கள். ஹத்தா எத்துகுர்ன, அவங்க தூய்மையாகுவது சொன்னா அந்த மாதவிட நிக்கிற வரைக்கும், நிக்கிறதுதான் தூய்மை, தூய்மையாகிற வரைக்கும் நீங்கள் நெருங்காதீங்க. அவங்க தூய்மையாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்க அவர்களிடத்துல செல்லுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு என்ன செய்யுங்க, நீங்க அவங்களோட சந்தோஷமா இருங்க. அப்ப இந்த இடத்துல விளைவிக்க முடியுது. அவங்க தூய்மையாகிவிட்டால் அவங்கள்ட்ட நீங்கள் செல்லுங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உடலுறவு அர்த்தம். அப்ப இந்த உடலுறவு கொள்வதுதான் தடை இருக்கே தவிர பெண்களை ஒதுக்குறது கிடையாது
இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன, அல்லாஹ் வந்து தௌபா செய்பவர்களை திரும்பிக் கொள்பவர்களை விரும்புகிறான். ஒரு யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மையானவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால நீங்கள் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, பெண்கள்கிட்ட நீங்க நெருங்கக்கூடாது. சரியா? ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், இடையில ஒரு வரி விட்டுருச்சு. ஒரு எஸ்ஆலும் கரையில் மகை, மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அதன், இதுதான் வாசிக்காம விட்டேன். ஹுவ அதன், அது ஒரு தொல்லை, அது ஒரு தொந்தரவு. மாதவிடாய் தொந்தரவான பெண்களுக்கு அது ஒரு தொல்லையா இருக்கிறது. நீங்கிக்கிறது, ஓங்கிக்கிறது. மகை, மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஒலா தக்கரபோகுன்ன, அவங்க நெருங்காதீங்க. ஹத்தா எத்துகுன்ன, அவங்க தூய்மையாகிற வரைக்கும் நீங்கள் நெருங்காதீங்க. அவங்க தூய்மையாக ஆகிவிடும் பொழுது அவரிடத்துல நீங்கள் செல்லுங்கள், வாருங்கள் செல்லுங்கள். மின் ஹைசு அமரக்கும் உருவாகும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு என்ன செய்யுங்க, நீங்க அவங்கள்ட்ட செல்லுங்க. இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன, அல்லாஹ் வந்து தவ்வாபினா தவ்வா செய்வான், திருந்துவான். திருந்து இதுக்கு வந்து நீங்க ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது மாதவிடாய் நேரத்துல வந்து நீங்கள் உடலுறவு கொண்டு இருந்தீங்க என்று சொன்னா திரும்பிக்கங்க, அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன, திரும்பிக் கொள்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மையாக இருக்கிறவர்களை விரும்புகிறான். அதனால இந்த மாதவிடாய் நேரத்தில் உணர்வு கொண்டா நீங்க தூய்மையை விரும்புகிற ஆளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த 222 வசனம் சொல்கிறது. அப்ப இதுல இருந்து இந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து நமக்கு தடுக்கப்பட்டது எது மட்டும்தான், தாம்பத்திய வாழ்க்கை மட்டும்தானே தவிர பாக்கி எதுவுமே என்ன இல்லை, நமக்கு வந்து தடுக்கப்பட்டது இல்லை. அதே மாதிரி வந்து இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதவிடாய் நேரத்துல பெண்கள்கிட்ட எப்படியும் நடப்பாங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருப்பாங்க. அப்படி ஏத்திகாஃப் இருக்கும்போது பள்ளிவாசல்ல வீடு ஒண்ணுதான். பள்ளிவாசல்ல இருந்து இப்படி ஒரு கதவு மாதிரி இருக்கு, அந்த கதவு போட்டு முடிஞ்சா உள்ள வீடு, அதுல இருந்து வந்தா பள்ளிக்கு வந்துடலாம். பள்ளிவாசலுடைய கிப்லா திசையில் தான் வீடுடைய வாசல் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தலையை வந்து இந்த பள்ளிவாசல்ல இருந்து உள்பக்கமாக வீட்டு பக்கம் நீட்டுவார்கள். நான் வந்து அவங்களுடைய தலையை கழுவி நான் சீவி விடுவேன் மாதவிடாய் இருக்கும்போது அப்படின்னு ஆயிஷானே சொல்றாங்க. மாதவிடாய் இருக்கும்போது அவங்க பள்ளிக்குள்ள இருப்பாங்க, நான் வீட்டுக்குள்ள இருப்பேன். பள்ளியில இருந்து இப்படி தலையை நீட்டுவாங்க, தலை மட்டும் வீட்டுக்குள்ள வரும். நான் வீட்டுக்குள்ள இருந்த மணிக்கு அவங்களுக்கு தலையை ரஜ்ஜினும் அனஹாயினும், மாதவிடாய் இருக்கும்போது நான் வந்து தலை வாரி விடுவேன். அப்படிங்கும்போது இந்த மாதவிடாய்க்காரங்களை ஒதுக்கலைங்கிறது தலைவாரி விடுற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்பது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாதவிடாய் நேரத்துல அந்த சாப்பிடுறதுக்கு சேர்த்துக்கிற மாட்டாங்கல்ல யூதர்கள், பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எலும்பு சாப்பிடும்போது எலும்பு இருக்குமே இறைச்சியில, அந்த எலும்பு எடுத்து நான் கடிப்பேன். கடிச்சிட்டு மாதவிடாய் நேரத்துல நான் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பேன் எப்பவும் போல. அவங்க வந்து நான் வாய் வைத்த இடத்தில் வைத்து அவங்க கடித்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு நான் கொடுப்பேன், நான் வாய் வச்ச இடத்துல தண்ணியை வச்சு அவங்க குடிப்பாங்க மாதவிடாய் நேரத்துல அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப மாதவிடாய் என்ற நேரத்தில் வந்து எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கவே கூடாது எல்லாமே. அதே நேரத்துல தொழுகை கூடாதுங்கிறது வந்து வேற ஒரு ஆதாரங்கள் மூலம் சொல்லக்கூடாது, தொழுவது கூடாது. தொழுகைக்கு தூய்மை வேணும் இல்லையா, அது இறைவனுக்கு செய்யற வணக்கம். இது மனிதன் செய்யற விஷயத்துல தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுறது. அதே நேரத்தில் இறைவனுக்கு செய்யற வணக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாதவிடாய் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி தொழுகை தூய்மை இல்லாம இருக்கல, அவங்க தொழுகையை பெற்ற வேண்டி இருக்கிறது. அந்த தொழுகையை திருப்பி கூட அவங்க தரக்கூடாது, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது, அப்ப மாதவிடாய் நேரத்துல எல்லாமே எதுவுமே தடை கிடையாது. மாதவிடாய் நேரத்துல தாம்பத்தியம் நடத்துறது மட்டும்தான் தடையே தவிர பாக்கி உள்ள எப்பவும் உள்ள காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த யூதர்களுக்கு கவுண்டராக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அவங்கள்ட்ட மாறுபடுற மாதிரி ஆக்கியறான்.
அடுத்ததாக அடுத்த வசனம் 223, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், ஹர்சு என்றால் விவசாயம் பண்றதுக்குரிய நிலம் இருக்குதுல, அதை ஹர்சனாக விளை நிலம் வச்சுக்கோங்க. நிசாவுக்கும் உங்களுடைய மனைவிகள், நிசாவுல பெண்கள் அர்த்தம். இந்த பெண்கள்ங்கிறத ஒரு ஆளோட சேர்த்துட்டாங்கன்னா மனைவின்னு அர்த்தமாயிரும். உங்கள் மகிழ்ச்சியில உங்கள் பெண்கள்னா உங்கள் மனைவின்னு அர்த்தமாயிரும். வெறுமன நிசான பெண்கள். அப்ப நிசாவுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், ஹர்சுன் லக்கும் உங்களுக்கு விளை நிலங்களாக ஆவார்கள், விளை நிலங்களாக ஆவார்கள். ஃபது ஹர்சக்கும் அண்ணா சேத்தும் உங்களுடைய விளை நிலங்களுக்கு, அண்ணா அண்ணாங்கிறது கைஃபேங்கிற அர்த்தம். அண்ணாங்கிறது என்ன அர்த்தம்? அண்ணாங்கிறதுல இது எப்படி அப்படிங்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துற ஒரு சொல்லு. ஃபது ஹர்சக்கும் நீங்கள் உங்களுடைய விளைநிலங்களுக்கு செல்லுங்கள், அண்ணா சேத்தும் நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல அடுத்த வசனத்தில் என்ன செய்யலாம். பொதுவா மனைவிமார்களுடைய மனைவிமார்களோட இப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துறது என்ற சட்டத்தை இதன் மூலம் நல்ல விளக்கலாம். இது எதுக்கு செய்யன்னு கேட்டால், இந்த வசனம் இறங்குனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டா, அது புகாரில 4528வது ஹதீஸில் இருக்கிறது காரணம். என்ன சொல்றாங்கன்னா, காணத்தில் எவ்வளவு தப்போது யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்னா, இதா ஜாமாகா மின் வராயிகா மனைவிடத்துல பின்புறத்தில் இருந்து உடலுறவு கொண்டாரையானால், ஜால் வலது அகவல குழந்தை மாறுகன் உள்ளதா பிறக்கும். பெண்ணோட சேரும் பொழுது பின் அதாவது பின் துவாரத்தில் உடவு கொள்வது ஹரம், அதல்ல இது. பின்புறத்தில் இருந்து முறையாக உடவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஜான் வலது அகவல அவ குழந்தை அகவல்னா மாறுகன் உள்ளதாக என்ன செய்யும், கண்ணு மாறுகன் ஒன்றரை கண்ணுமாங்கல்ல, அந்த ஒன்றரை கண் உள்ள மாதிரி குழந்தை வந்துடும் என்று யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு கவுண்டராத்தான் என்ன செய்யறான்னு கேட்டா, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் நீங்க உங்க மனைவி உங்களுக்கு விளை நிலம், நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கிறங்க. மனைவிமாரோடு உறவு கொள்வதற்கு எந்த முறையில் நீங்கள் உறவு கொண்டாலும் அதுல தப்பு. விளை நிலம் இருக்குன்னு வைங்களேன், நிலத்துல இருந்துகிட்டு ஒருத்தன் இப்படி விதையை போட்டாலும் முளைக்கும், இப்படி போட்டாலும் முளைக்கும், எந்த மாதிரி போட்டாலும் முளைக்கும், விதை முளைக்கிறது அந்த மாதிரிதான். அது விளை நிலங்கள்ங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யறான், அண்ணா இதுக்குதான் இறங்குச்சு. இந்த வசனம் இறங்குவது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யூதர்கள்ட்ட இந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மனைவிடத்துல குடும்ப வாழ்க்கை நடத்துறதா இருந்தா நேரடி பொசிஷன்ல மட்டும்தான் நடத்தணும், வேறு விதமான முறையில குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய சடங்காக அவங்க கடைபிடித்து வந்தார்கள். அல்ல என்ன செய்யறான், அவங்க விளைநிலப்பா உங்களுக்கு விளைநிலம், விளைநிலம்ங்கிறது விளைநிலத்துல எப்படி இருந்தா என்ன எந்த மாதிரி வேணாலும் நீங்க விவசாயம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துப்பட எல்லா அர்த்தம் அதுக்குள்ள அடங்குற மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம் சொல்றான். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம், ஹர்சுக்கும் அண்ணா சேத்தும் உங்களுடைய விளைநிலத்திற்கு நீங்கள் செல்லலாம், அண்ணா சேத்தும் நாடினான், சேத்தும் நீங்க நாடியவாறு, அண்ணா கைஃப சேத்தும் அர்த்தம். அண்ணா சேத்தும் என்றால் கைஃப சேத்தும் நீங்க நாடியவாறு அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், உடலுறவு கொள்ளலாம் அப்படின்னு இந்த வசனத்தில் எல்லாம் சொல்றானா. அது உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம் வருது. இது இப்ப நவீன காலத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குழந்தை இல்லாத தம்பதிகள் வெவ்வேறு முறைகள்ல குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு வழிமுறை கண்டறியப்பட்டிருக்கு. ஒரு ஆணுடைய அந்த கணவனுடைய உயிரம் பலவீனமாயிருந்து அது நீந்தி சென்று கர்ப்பப்பைக்கு போக முடியாமல் இருந்தால் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த உயிரம் பிரிச்சு எடுத்து அதை சினை முட்டை தனியை எடுத்து அது ரெண்டையும் ஒரு குழாயில வைத்து வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த பிறகு என்ன செய்யறாங்க, அந்த மனைவியுடைய கருவறையில செலுத்தி அதை வளர்த்து இருக்கிறாங்க. இப்படி செய்யலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதான் செய்யணும். ஏன்னு கேட்டா, உங்க மனைவி உங்களுக்கு விளைநிலம், உங்களுக்கு விளைநிலம் கேட்டா கணவனாக இருக்கக்கூடியவருடைய உயிரங்களை கொண்டுதான் இந்த வேலையை செய்யணும். புள்ள இல்லைங்கிறதுக்காக வேண்டி விந்தன்னு வச்சிருப்பாங்க, எவனுடைய விந்து எடுத்து வச்சிருப்பாங்க.
அதன் மூலம் குழந்தை பெறலாமான்னா அது பெற முடியாது. ஏன் பெற முடியாது? இந்த வசனம் அதை சொல்லுது. எப்படி? உங்க மனைவி உங்களுக்கு தான் விளைகள், அடுத்தவனு கிடையாது. அப்ப அடுத்தவனுடைய உயிரணுவை கொண்டு வந்து நீங்க உங்களுடைய கருவறையில் செலுத்திக் கொள்ளக்கூடாது. அப்ப நிசாவுக்கும் உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம் என்றால் கணவனுடைய உயிரணுவை தான் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேரடியா உடலுறவின் மூலமா பெற்றாலும் சரி, அல்லது செயற்கை முறையில பிரித்தறுத்து அப்படி பெற்றாலும் சரி, உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு விளைநிலம் அப்படின்னு கணவன் அல்லாத யார் மூலமாகவும் ஒரு பெண் வந்து பிள்ளை பெறக்கூடாது. நவீன காலத்தில் எத்தனை முறைகள் கண்டறியப்பட்டாலும் அதுல வந்து எப்படி பிரிக்கணும்? கணவனுடைய உயிரினவை கொண்டு அந்த சிகிச்சை முறை இருக்குதா, அது மார்க்கத்தில் கூடும். கணவன் அல்லாத கணவனுக்கு சில பேர் கணவனுக்கு வந்து உயிரினமே இருக்காது, அதாவது இல்ல வாழ்க்கை ஈடுபடுவாங்க. அந்த விந்துல வந்து என்ன இருக்காது, உயிரணு இருக்காது. அப்ப குழந்தை உருவாக சான்ஸே இல்லை, பிரித்து எடுத்து உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்காருக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கணவனுக்கு அது மாதிரி இல்லை, வேற ஒருத்தனுடைய உயிரினை எடுத்து நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு ஒரு பெண் முடிவு எடுத்தால் தப்பு மார்க்கத்தில் கூடாதீங்க. அவங்க கணவனுக்கு தான் நீங்க வந்து விலை நிலைமையை தவிர அடுத்தவனையும் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நிலையில அவங்க என்ன முடிவு எடுக்கணும்னா, ஏதோ பிள்ளை எடுத்து அந்த பாசமா வளர்த்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யுங்க? அந்த குழந்தை தான் வேணும்னு ஒரு நிலையா இருந்தா 2 பேரும் பேசி வச்சு, எனக்கு குழந்தை பெறக்கூடிய தன்மை இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நீ ஒரு நல்ல ஒருத்தர் வாழ்க்கை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அதுதான் செய்ய வேண்டிய சரியான முறையை தவிர கணவன் தன்னை குழந்தை பெற தன்மை இல்லைங்கிற காரணத்துக்காக வேண்டி கணவன் அல்லாதவர்களுடைய அந்த உயிரினங்களை எடுத்து என்ன செய்யக்கூடாது? ஒரு பெண்ணு குழந்தை தரிப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. அது எல்லாமே வந்து இவருக்கு வருவது. உங்களுடைய மனைவி உங்களுக்கு விளைநிலம், அந்த விளைநிலத்துக்கு வருவது வந்து எந்த மாதிரி வேணாலும் வாங்க, நீங்களே வரணும். உங்களுடைய விளைநிலத்திற்கு நீங்கள் வாருங்கள், அன்னாசியத்தும் நீங்கள் விரும்பின மாதிரி வாருங்கள். அப்ப நேரடியா தாம்பத்தியத்தின் மூலமா வேண்டாலும் பெற்றுட்டு போங்க, அல்லது நவீனமான முறைகள் கண்டறிகிறாங்கல்ல அந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி வேண்டாலும் என்ன செய்யுங்க? நீங்க வந்து குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப விவசாயத்துக்கு எல்லாம் ஒப்பிடலாம். விவசாயத்துக்கு ஒப்பிட்டு ஒரு விவசாய நிலம்ங்கிறது விவசாயிக்கு தானே சொந்தம். அதே மாதிரி மனைவியுடைய அந்த கற்பப்பை என்கிற ஒரு விவசாய நிலம் வந்து கணவனுக்கு தான் சொந்தம். கணவன் அல்லாதவருடைய எந்த ஒரு பொருளையும் அதுல விளைவிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை இப்ப நவீன காலத்துல இந்த ஒரு சொல்லை வச்சு நம்ம எடுக்கலாம். நிசாவுக்கும் ஹர்சுலுக்கும் இந்த ஒரு சொல்ல இருந்த நவீன காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் இது தீர்வாக இந்த வசனம் இருக்கிறது. இது வரைக்கும் வந்து இந்த வசனம் சொல்லக்கூடியதாச்சா. அதை தொடர்ந்து சில தாம்பத்திய வாழ்க்கைக்கு சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லலாம். அந்த அறிவுரையை வந்து நம்ம நாளைக்கு பாடத்தில் பார்ப்போம். சொல்லுவாங்க.